வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி பெரிய ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட கேஸ் ஸ்டவ் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். இப்போ வாங்க என்னோடய கேஸ் ஸ்டவ் வந்து எப்படி இருக்குன்றதை முதல்ல பார்த்துருங்க. நான் இன்றைக்கி குக் பண்ணி முடிச்சுட்டு இது ஒரு மிட் மார்னிங் டைம் தான் அப்படியே விட்டுருக்கேன். ஒரு 4-5 டேஸ் இல்லை 1 வீக்னே சொல்லலாம். இந்த ஷூட் பண்ணுறதுக்காகவும் இல்லை ஸ்வீட்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி வந்து ஜஸ்ட் அப்படியே மேலே அவசரமாக தொடச்சிட்டு வந்து நம்மளோட கிச்சனை இதே மாதிரி தான் நிறைய பேர் வீட்டில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பிஸியாக நிறைய கெஸ்ட் வந்தவங்க இல்லை நிறைய குக் பண்ணவங்க அவங்க இதெல்லாம் முதல்ல நம்ம இதெல்லாம் கழட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஈரம் பண்ணாமல் மேலே சிந்திருக்கிறது எல்லாத்தையும் வந்து சும்மா அப்படியே டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈரத்துணியை போட்டு தொடச்சிட வேண்டாம். இப்போ ஃபுல்லாகவே நம்ம டீப் க்ளீன் பண்ண போகிறோம். மொத்தமாக கழட்டி பண்ண போகிறது இல்லை. நான் வந்து எல்லா டூல்ஸுமே வந்து எல்லார் வீட்லேயும் அவைலபிளாக இருக்காது அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து ஸ்க்ரூஸ் எல்லாம் அன்ஸ்க்ரூ பண்ணாமல் எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ காமிக்க போகிறேன். இந்த சிலிக்கான் கார்பன் பேப்பர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் ரஃப்பாக இருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 10 rupees தான் இது. இந்த மாதிரி வந்து 2 ஷீட் வரும். இதை நான் உங்கள் கைக்கு எப்படி பிடிச்சிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மேலே சிந்தினது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். உங்களது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் நல்லாவே யூஸ் பண்ணலாம். டெஃப்லான்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். எப்படி வருது பாருங்கள். நல்லா அழுத்தி கஷ்டப்பட்டெல்லாம் தேய்க்கவே வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணி விடும் போதே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் முதல்ல எடுத்துடலாம். சைட்ஸ் எல்லாம் கூட நம்ம நிறைய வந்து எண்ணெய் யூஸ் பண்ணி வந்து பலகாரம்லாம் பண்ணதுனால அந்த பிசுக்கெல்லாம் அப்படியே பிடிச்சிருக்கும். அந்த இடத்துலையும் வந்து நான் அப்படியே இந்த ஷீட்டை தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போவே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹார்ட் ஸ்டெயின்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா வந்து இந்த பேப்பர்லேயே நீங்கள் எடுத்துடலாம். இந்த சிலிக்கான் கார்பன் பேப்பர்லேயே எடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு இந்த சைட்ஸ் எல்லாம் கூட பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க. அப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுக்கும் போது ஈஸியாக வந்துடும். இப்போ இது வந்து பின்னாடி பக்கம் 3 ஸ்டவ்ஸ் இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி தான் வந்து செட்டப் இருக்கும். என்ன பிராண்டாக இருந்தாலும் சிலிண்டரை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து அதிகமான கரை இருக்குது இல்லை பால் ஏதாவது சிந்தி இந்த மாதிரி வெளியே வந்திருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பைப் எல்லாமே வந்து எனக்கு நீட்டாக இருக்குது. கீழே இருக்கிறது அந்த ரஸ்ட்டாக இருக்கிறது அது இல்லாமல் கொஞ்சம் வந்து ஆயில் ஸ்பில்லும் இருக்குது. அதை மட்டும் இப்போ க்ளீன் பண்ணிடுறேன். அதே பேப்பரை வச்சு தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறேன். கீழே பாருங்கள் ஸ்க்ரப் பண்ணும் போது எவ்வளோ விழுதுன்னு. மொத்தமாக ஒரு 1/2 hour தான் ஆகும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அழுத்தி கை வலிக்கெல்லாம் தேய்க்க வேண்டாம். இப்போது நான் ஒரு பவுலில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். சமையல் சோடா, ஏதாவது ஒரு டிஷ் வாஷ் லிக்விடு, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்திருக்கேன். ஆர்டினரி டூத் ப்ரஷ் தான், மெட்டல் ப்ரஷ்லாம் எடுத்துக்கணும்னு கூட இல்லை, ஏன்னா கோடெல்லாம் விழுந்துடும். எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க திக்காக. அதிகமாக கரை இருக்க இடத்துல அந்த மாதிரிலாம் வந்து அப்படியே வந்து திக்காக அப்ளை பண்ணிவிடுங்க. இதை வந்து நீங்கள் ஒரு 1/2 hourலேருந்து 1 hour விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இதை பாருங்கள், அதை ஊற ஊற வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் அதே பேப்பரை வச்சு நீங்கள் தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஏன்னா நான் வந்து இப்போ 20 minutes கிட்டத்தட்ட ஊற வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கள் அந்த கரையெல்லாம். நான் ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் எதுவுமே தேய்க்கவே இல்லை. ஜஸ்ட் அப்படியே வந்து அந்த இருக்கிற இடத்துல 2-3 வாட்டி தேய்ச்சிட்ருக்கேன், அவ்வளோதான். இந்த கேஸ் ஸ்டவ் நான் வாங்கும் போதே எனக்கு இந்த பர்னர் கிளீனரும் வந்து கிடச்சிது. சின்ன கம்பிலே வந்து இது உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதை யூஸ் பண்ணியே நீங்கள் எங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன ஓட்டை இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்.
அழுக்கு எல்லாமே. அதே மாதிரி சைட்ஸில் இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாமே எடுத்துக்கோங்க. பார்த்து கீறல் விழாமல் அந்த அடையாளம் தெரியாத மாதிரி நீங்கள் வந்து அதை எடுக்கணும். ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது நீங்கள் தனியாக கடையிலலாம் கேட்டால் கூட கிடைக்கும், இந்த பர்னர் க்ளீன் பண்ணுறதெல்லாம். இப்போ எல்லாத்தையும் வைப் அவுட் பண்ணிடுறேன். கொஞ்சம் கொஞ்சம் அந்த நம்ம சேர்த்த சமையல் சோடா அப்படியே இருக்கட்டும். அது எவ்வளோ நேரம் காஞ்சி ஊறி அந்த மாதிரிலாம் இருக்கோ அவ்வளோ வந்து பளிச்சுன்னு நமக்கு ஆகிடும் அடுப்பு. இப்போ ஒரு ஈர துணியை வச்சு நல்லா துடைச்சிடலாம். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள், எண்ணெய் பிசுக்கே கொஞ்சம் கூட இல்லை. எல்லா இடத்துலையும் அதே மாதிரி அந்த ஈர துணியை வச்சு துடைச்சிடலாம். இது வந்து இந்த காட்டன் கிளாத் யூஸ் பண்ணும்போது தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் வேறு என்ன யூஸ் பண்ணாலும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணும் போதுனா மற்றதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஓரம் எல்லாமே எங்கெல்லாம் நம்ம அதை அப்ளை பண்ணமோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பளபளன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் எப்படி இருந்தது என்னோடய கேஸ் ஸ்டவ்னு. இப்போ பின்னாடி பக்கமும் அதே மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். அந்த வினிகர் நம்ம சேர்த்தது கரெக்டாக அந்த வால்வ் உள்ளெல்லாம் வந்து இறங்கியிருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகி கீழேயும் வந்து சொட்டியிருக்கும். இப்போ அதையும் வந்து நம்ம தொடச்சி எடுத்துடலாம். உங்களுக்கு ஃபுல்லாக இதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தனி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ அடுத்தது அந்த வினிகர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே கீழேயும் சிந்திருக்கும். ஸோ அதையும் வைப் அவுட் பண்ணிடலாம். அந்த இடமும் நமக்கு நீட்டாக ஆகிடும். பிசுக்கு எதுவுமே இருக்காது. அது டெய்லி தொடச்ச இடம் தான். ஆனால் 1 வீக்காக வந்து ஹெவி இது அழுக்கெல்லாம் பட்டதுனால பாருங்கள் எப்படி இருக்குது. கொஞ்சம் கூட கையில் எதுவுமே ஒட்டலை. பளபளன்னு சூப்பராக க்ளீன் ஆயாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பேப்பர் ஒரு 10 ருப்பீஸ்க்கு வாங்கிட்டிங்கன்னா 2-3 டைம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோவும் நமக்கு வந்து தேவைப்படாது. இப்போ ஃபைனலாக பர்னரையும் வந்து நான் க்ளீன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஒரு ஓட்டைக்குள்ளேயும் குத்தி விட்டு எடுத்திங்கன்னா நல்லா ஃப்ளேம் வந்து ஈவனாக எரியும். ஃபுல்லாக பர்னரை வந்து எப்படி பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுன்ற வீடியோவும் நம்ம சேனலில் தனியாக இருக்குது. நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சுற்றி விட்டு எல்லா ஹோல்ஸுமே நீங்கள் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடம் நான் காமிச்சேன் பாருங்கள், எண்ணெய் பிசுக்கு சைட்ஸ்லலாம் எப்படி இருந்ததுன்னு எல்லாமே நீட்டாக போயிருக்கு. ஈரம் இன்னும் காயலை. நான் வந்து ட்ரை கிளாத் வச்சு இன்னும் துடைக்கலை. இப்போ பார்த்துருங்க எப்படி இருக்குதுன்னு. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் அதை வைப் அவுட் பண்ண அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஈர துணியை வச்சு துடைச்சேன். இதில் ஏதாவது ஒரு பார்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.